இன்னைக்கு நம்ம வந்து முதல் மொழி அப்படின்னு இந்த அமைப்புக்கு பெயர் வச்சிருக்கிறோம் இல்லைங்களா? முதல் மொழி என்ற அந்த பெயர் வந்து நம்ம ஒரு 50 ஆண்டுக்கு முன்னாடி தமிழ் மொழியை சொல்லியிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். நிறைய பேர் கேட்பாங்க, தமிழ் மொழி முதல் மொழின்னு நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? சமஸ்கிருதம்னு ஒரு மொழி இருக்குது, அசோகர் காலத்தில் எழுத்து இருக்குன்னு சொன்னாங்களே, அப்போ அதெல்லாம் முதல் மொழி இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் கீழடி அகழாய்வு அறிக்கைக்கு பின்னாடி அப்படி யாரும் கேட்க முடியாது. ஏன்னா அந்த கீழடி அகழாய்வு அறிக்கையின்படி இந்தியாவிலே கிமு 6வது நூற்றாண்டிலே இருந்த முதல் மொழி என்பது தமிழ் மொழி இன்னைக்கு நிரூபிக்கப்பட்டிருக்கு. அதுலேயும் நல்லா சிந்திச்சு பாருங்க, உலகத்தின் பல்வேறு மொழிகள் இருக்கக்கூடிய கல்வெட்டை படிக்கிறப்போ ஒரு சிக்கல் வரும். உதாரணமாக சொல்கிறேன், இப்போது நமக்கு அசோகர் காலத்திலேயே பிராமி கல்வெட்டு கிடைக்குது. ஆனால் அந்த பிராமி கல்வெட்டில் இருக்கக்கூடிய மொழி சமஸ்கிருதம் கிடையாது, அதில் இருக்குது பிராகிருதம் அப்படின்னு இன்னொரு மொழி. முதல் சமஸ்கிருத கல்வெட்டுங்கிறது கிபி 2வது நூற்றாண்டில் தான் கிடைக்குது. அப்போது உலகத்தின் பல்வேறு மொழிகளை பொறுத்தவரை அந்த மொழியினுடைய அந்த உச்சரிப்புங்கிறது தனி, அதனுடைய எழுத்து வடிவங்கிறது தனி. ஆனால் தமிழ் மொழிக்குத்தான் சொந்தமான ஒரு எழுத்து வடிவம் உண்டு. இது தமிழ் மொழியினுடைய 2வது மிகப்பெரிய பெருமை. இந்த பெருமையெல்லாம் யாருக்கும் கிடையாது. இங்கே ஐயா அவர்கள் பேசி கொண்டிருக்கிற பொழுது ஒரு விஷயம் சொன்னாங்க. இப்போ நம்ம வந்து ஜப்பானிய மொழி பார்க்குறோம், ஜப்பானிய மொழி போல தமிழ் மொழி வந்து தனித்து இயங்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி வந்தது அப்படிங்கிற ஒரு செய்தியை அவங்க சொன்னாங்க. ராபர்ட் கால்டுவெல் அப்படிங்கிறவர் இன்னைக்கு வந்து திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம்ங்கிற புத்தகம் வந்து அவர் எழுதினது தான் உள்ள கிடைக்கும். அவர் எழுதுறாரு, நான் இந்தியாவுக்கு வந்து பல்வேறு மொழிகளையும் ஆய்வு செய்கின்ற பொழுது தமிழ் மொழிக்கும் அந்த மொழிகளுக்கும் ஒரே ஒரு வேறுபாடு தான் இருக்கு. மற்ற மொழிகளில் நாம் சமஸ்கிருத சொற்களை எடுத்து விட்டோம் என்றால் அந்த மொழிகளால் இயங்கவே முடியாது. ஆனால் தமிழ் மொழியில் இருந்து நாம் சமஸ்கிருத சொற்களை எடுத்து விட்டால் அது இன்னும் இனிமை பெற்று இயங்குகின்றது அப்படின்னு அவர் எழுதியிருந்தார். இந்த சிறப்பு இந்திய மொழிகளை தமிழ் மொழிக்கு மட்டும்தான் உண்டு. அதனால தான் நம்ம வந்து அதை உயர்தனி செம்மொழி அப்படின்னு சொல்கிறோம். இன்னைக்கு வந்து நம்ம ஜப்பானிய மொழியை பார்த்தோம் அப்படின்னா அந்த மொழி வந்து சித்திரை எழுத்துங்கிற ஒரு வடிவத்தை அடிப்படையாக கொண்டு எழுதப்படுது. அங்கே வந்து இத்தனை எழுத்துக்கள் இருக்குது, இந்த எழுத்துக்கள்லாம் சேர்ந்து சொற்கள் பிறக்குங்கிற வரையறை கிடையாது. இப்போ கணினின்னு ஒன்று வருதுன்னா கணினி அப்படின்னு ஒரு எழுத்தை அவர்கள் வார்த்தையாக கண்டுபிடிப்பாங்க. அப்போ ஒரு மனிதர் வந்து அங்கே முனைவர் பட்டம் படிச்சிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் ஜப்பானிய மொழியில், அவர் கூட புதுசாக ஏதாவது சொல் வந்திருக்கான்றதை மாதம் பார்க்கணும், இல்லாட்டி அவருக்கு வந்து புது சொல் தெரியாது. அப்போது சாகும் வரை ஒரு ஜப்பானியன் மாணவனாக மட்டும்தான் வாழ முடியும். இதுதான் ஜப்பான் மொழி. உலகத்தின் மிக கடினமான மொழிகளில் 2வது இடத்துல இருக்கக்கூடிய மொழி ஜப்பானிய மொழி. ஆனால் அவ்வளவு கடினமான ஒரு மொழியை வைத்துக்கொண்டு ஜப்பானியர்கள் முன்னேறுகின்றார்கள் என்றால் அது ஜப்பானினுடைய உழைப்பை தவிர அந்த மொழியினுடைய வெற்றி கிடையாது. நல்லா சிந்திச்சு பாருங்க, ஹிந்தி மொழிக்கு ஒரு மரியாதை இருக்கிறது, ஆனால் அந்த மரியாதை ஹிந்தி மொழியால் வந்த மரியாதை கிடையாது. அதில் வந்து ஒரே ஒரு புத்தகம் துளசிதாசர் ராமாயணம் இருக்கு, அது இல்லாமல் அந்த மொழிக்கு எந்த வளமும் கிடையாது. ஆனால் இந்தி பேசக்கூடிய மக்கள் அந்த மொழிக்கு அந்த மரியாதையை பெற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். ஜப்பானிய மொழிக்கு ஒரு மரியாதை இருக்கிறது, ஜப்பானிய மொழி பேசக்கூடிய மக்கள் அந்த மொழிக்கு அந்த மரியாதை கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் சிந்தித்து பாருங்கள் நண்பர்களே, தமிழர்கள் எந்த நாட்டிலையும் போய் தமிழுக்கு மரியாதை வாங்கி கொடுக்கல. நாம் செல்லும் இடங்களில் எல்லாம் தமிழ் நமக்கான மரியாதையை வாங்கி கொடுக்கிறது. இதையும் போக தமிழ் மொழியினுடைய எழுத்துக்கு இன்னொரு மிகப்பெரிய சிறப்பு இருக்கு. இன்னைக்கு எகிப்தில் நம்ம பிரமிடெல்லாம் பார்க்குறோம் இல்லைங்களா? நம்ம சொல்கிறோம் எகிப்திய நாகரிகம் உயர்ந்த நாகரிகம்னு. எகிப்திய நாகரிகம் உச்சத்தில் இருந்த காலகட்டத்தில் எகிப்தினுடைய அதிகபட்ச கல்வி அறிவுங்கிறது வெறும் 3% தான். அதுக்கு மேலே எகிப்தில் கல்வி அறிவு அப்பையும் இல்லை, கிரேக்கர் காலத்திலையும் கிடையாது, அதுக்கு பின் வந்த காலங்களையும் பெரிய கல்வி அறிவு இங்கே இல்லை. ஆனால் அதே சமயம் தமிழ்நாட்டில் இன்னும் சொல்லணும்னா வடக்கில் இருக்க அசோகரோட கல்வெட்டை பற்றி பேசுகிறாங்க. அசோகர் கல்வெட்டை வந்து அவர் வெற்றப்பை என்ன பண்ணுறாருன்னா அந்த கல்வெட்டை படித்து சொல்வதற்கு ஆட்களை வந்து அசோகர் நியமிக்கிறாரு. ஏன்னா பொதுமக்களுக்கு அந்த கல்வெட்டில் இருக்கிறது என்ன எழுத்துனே தெரியாது. ஏன்னா அந்த எழுத்துக்கள் அசோகர் காலத்தில் தான் உருவாக்கவே பட்டன. அப்போ அசோகர் காலத்தில் பொதுமக்களோட கல்வி அறிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா 0. நான் சொல்லலை, மெகஸ்தனீஸ்னு ஒருத்தவர் கிரேக்க தூதர் அசோகருக்கு முன்னாடி இருந்த ஒரு அமைச்சரவைக்கு வர்றாரு. அவர் வந்து பார்த்துட்டு சொல்கிறாரு, இவ்வளவு பெரிய மௌரிய பேரரசிலே அரசவையில் பார்க்க போனால் அரசனாக இருக்கட்டும், அமைச்சராக இருக்கட்டும், அதிகாரிகளாக இருக்கட்டும், யாருக்குமே கல்வி அறிவு இல்லை என்பது எனக்கு ஆச்சரியமாக இருக்குதுன்னு அவர் இண்டிகா புத்தகத்தை எழுதுறாரு. கிமு 302வது ஆண்டுல. இதுதான் வடநாட்டினுடைய வரலாறு. ஆனால் அதற்கு முன்னதாக தமிழ்நாட்டிலே கீழடியிலையும் கொற்கையிலையும் கொடுமணல்லையும் கிடைக்கக்கூடிய பானை ஓடுகளை வைத்து அறிஞர்கள் சொல்கிறார்கள், தமிழ்நாட்டிலே இந்த எழுத்துக்களை பயன்படுத்தியவர்கள் அரசர்கள் கிடையாது, அமைச்சர்கள் கிடையாது, அரசு அதிகாரிகள் கிடையாது. பானையிலே தண்ணீர் பிடிக்கக்கூடிய சாமானியன் தனது பெயரை தமிழ் எழுத்துக்களால் எழுதி வைத்த மக்களின் கல்வி அறிவு மிக்க மாநிலம் தமிழகம் என்று அவர்கள் கூறுகிறார். இதுதான் வந்து தமிழ் மொழியினுடைய பெருமை. இன்னும் ஒரு செய்தியை நான் இந்த இடத்துல அடிக்கோடிட்டு சொல்லணும். தமிழ் மொழியினுடைய இந்த தமிழிங்கிற எழுத்து
அசோகர் கல்வெட்டை விட பழமையான எழுத்து அப்படின்னு நம்ம சொல்கின்ற பொழுது சில பேர் ஒரு வாதத்தோட வராங்க. என்னன்னா, கீழடிங்கிற ஒரு இடத்துல ஒரு பழமையான பானை ஓடு கிடைச்சிருச்சு, அப்போ அதை மட்டும் வச்சுட்டு நீங்கள் அசோகர் கல்வெட்டை விட அது பழமையானதுன்னு எப்படி சொல்லுவீங்க? ஒரு தவறான மாதிரியாக அது இருக்கலாம் இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வியை சில பேர் கேட்குறாங்க, சமூக வலைத்தளங்களில் பகிர்றாங்க. அவர்களுக்கு மிக முக்கியமான ஒரு புள்ளி விவரத்தை இந்த இடத்துல பகிர்வதற்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன். தமிழ்நாட்டில் அகழாய்வு நடக்கக்கூடிய 4 இடங்கள், கீழடி, பொருந்தல், அழகன்குளம், கொடுமணல் அப்படிங்கிற இந்த 4 இடங்களில் மட்டும் 35 பானை ஓடுகளை எடுத்தாங்க. 35மே தமிழ் எழுத்து பொறிக்கப்பட்ட பானை ஓடுகள். இந்த வெறும் 35 பானை ஓடுகளை எடுத்து இந்த பானை ஓடுகளோட காலம் எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கார்பன் பகுப்பாய்வுக்கு அனுப்புறப்போ இந்த வெறும் 35 பானை ஓடுகளில் 27 பானை ஓடுகள் அசோகரின் காலத்துக்கு முற்பட்ட எழுத்துக்களை கொண்டவை. வெறும் 35 பானை ஓட்டுல. அது இல்லாம வைகை நதின்னு ஒரு நதி ஓடுது தமிழ்நாட்டில். அந்த வைகை நதியின் கரைகளில் மட்டும் மொத்தம் 293 தொல்லியல் களங்கள் தமிழகத்தில் இருக்கு. தமிழகம் முழுக்க நம்ம கிட்டக்க 3000 தொல்லியல் களங்கள் இருக்கு. 3000 தொல்லியல் களங்களில் இருக்கக்கூடிய இந்த பானை ஓடுகளை எதிர்த்து நாம் ஆய்வு செய்தால் வட இந்தியாவை விட தமிழகத்தினுடைய தமிழ் மொழியின் பழமை அதிகம் என்பதை நாம் குறைஞ்சது 10,000 சான்றுகளை கொடுத்து நிரூபிக்க முடியும். உலகத்தில் வேற எந்த மொழிக்கும் இந்த சிறப்பு கிடையாது. அப்போ தமிழ் மொழியினுடைய இந்த கல்வி அறிவு இருக்குல்ல, அந்த எழுத்தறிவு இருக்குதுல்ல, இதுதான் தமிழ் மொழியுடைய மிகப்பெரிய ஒரு பெருமை. இதை கேட்கிறப்ப சில பேருக்கு ஒரு கேள்வி வரலாம், என்னங்க நீங்கள் சொல்றீங்க ஒரு கிமு 6ஆவது நூற்றாண்டில் கல்வி இருந்தது, சங்க காலத்தில் கல்வி இருந்ததுன்றீங்க, ஆனால் பின்வந்த காலத்தில் கல்வி அறிவு இருந்ததா? நம்ம ஊரில் ரொம்ப பிரபலமான ஒரு பொய் ஒன்று இருக்கும், ஆங்கிலேயர்கள் தான் தமிழர்களுக்கு மொழி அறிவு கொடுத்தார்கள், ஆங்கிலேயர்கள் இல்லைன்னா நமக்கு கல்வி அறிவே கிடைச்சிருக்காது. இது ரொம்ப பிரபலமான பொய். எல்லா இடத்துலையும் இந்த பொய் பரவிக்கிட்டு இருக்கு. அப்படி இது ஒரு வாதமாக கேட்கலாம். நான் உங்களுக்கு ஒரு செய்தி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். பல்லவர் காலத்திலும் சோழர் காலத்திலும் கடிகைகள் அப்படிங்கிற கல்வி நிறுவனங்கள் இயங்கின. அந்த கல்வி நிறுவனங்களில் சமஸ்கிருதம் மட்டும்தான் கற்பிக்கப்பட்டதுன்னு நம்ம காலங்காலமாக சொல்லிக்கிட்டு இருந்தோம். ஆனால் சமீபத்தில் கிடைத்த 12 அல்லது 13ஆவது நூற்றாண்டை சேர்ந்த ஒரு பாண்டியர் கால கல்வெட்டில் ஒரு நபரோட பெயர், அவர் பேர் சாத்தனார் அப்படிங்கிறது பெயர். அந்த பெயர் எப்படி குறிப்பிடப்பட்டிருக்குன்னா, கடிகை ஒன்றில் முத்தமிழ் கற்பிக்கும் ஆசிரியர் கரை கண்ட சாத்தனார் அப்படின்னு இருக்கு. அப்ப கடிகையில கற்பிக்கப்பட்டது சமஸ்கிருதம் மட்டும் கிடையாது, முத்தமிழும் அங்கு கற்பிக்கப்பட்டது. அதை கற்பிப்பதற்காக முத்தமிழிலும் கரை கண்ட அறிஞர்கள் ஆசிரியர்களாக நியமிக்கப்பட்டார்கள் அப்படிங்கிற செய்தி நமக்கு ஆதாரபூர்வமாக கல்வெட்டுகளில் இருக்கிறது. இது போக நாம் பாண்டியர் கால கல்வெட்டுகளை பார்க்கின்ற பொழுது 2 கல்வெட்டை நாங்கள் மேற்கோள் காட்ட ஆசைப்படுறேன். பாண்டியர் ஜடாவர்மன் சுந்தரபாண்டியனுடைய 4வது ஆட்சி ஆண்டை சேர்ந்த ஒரு கல்வெட்டு இருக்குது. அந்த கல்வெட்டுல பிராமணர்கள் 2 பேர் கையெழுத்து கேட்குறாங்க. அப்போ அவர்களுக்கு கையெழுத்து போட தெரியல. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களுக்கு கையெழுத்து போட தெரியலன்னா கிறுக்கி வைப்பாங்க. அதுக்கு தற்குறி அப்படின்னு பேர். அதாவது அவர்களாக போட்ட குறி அப்படின்றது அர்த்தம். இன்னைக்கும் படிப்பறிவு இல்லாதவங்களை தற்குறின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அது அதனுடைய தொடர்ச்சி தான். அதில் 2 பிராமணர்கள் கையெழுத்து போடாமல் இருக்கின்ற பொழுது பொதுமக்களை நம்ம பார்த்தோம் அப்படின்னா மிகா பறையனார், கானாட்டு பறையன் அப்படிங்கிற 2 பொதுமக்கள் கையெழுத்து போட்டார்கள்ங்கிற செய்தி புதுக்கோட்டை மாவட்ட கல்வெட்டுகள்ங்கிற நூலில் 421வது கல்வெட்டாக இருக்கின்றது. உள்ள இருக்கு, நீங்க தேவைன்னா பார்த்துக்கலாம். அதுபோக மாரவர்மன் குலசேகர பாண்டியனுடைய 4வது ஆட்சி ஆண்டில் இருக்கக்கூடிய புதுக்கோட்டை மாவட்ட கல்வெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நில விற்பனை ஆவணத்தில் நாங்கள்லாம் அந்த நில விற்பனையை பார்த்தோம் அப்படின்ட்டு பெரிய நாட்டு பறையன், கானாட்டு பறையன், ஐநூற்று பறையன், அரசர் மிகா பறையன், அகிலிங்க பறையன்கிற இத்தனை பேர் கையெழுத்து போட்டாங்கன்ற செய்தி புதுக்கோட்டை மாவட்ட கல்வெட்டுகள் நூலுடைய 535வது கல்வெட்டில் இருக்கு. அப்போ பாண்டியர் காலத்திலேயே இந்த சமூகம் கல்வி அறிவோடு இருந்ததுன்னா ஆங்கிலேயர்கள் தான் கல்வி அறிவு கொடுத்தார்கள் அப்படின்னு சொல்வது என்ன மாதிரியான ஆய்வு, என்ன மாதிரியான முறைமை அப்படின்னா எனக்கு தெரியல. இன்னும் நான் ஒரு செய்தி சொல்றேன், தமிழர்களுக்கு ஆங்கிலேயர்கள் தான் கல்வி அறிவு கொடுத்தார்கள் என்று சொல்கிறார்கள் அல்லவா. ஆங்கிலேயர்கள் வராட்டி நமக்கு எழுத்தறிவே இல்லைன்னு சொல்றாங்க. அப்படி நமக்கு எழுத்தறிவு கொடுத்த ஆங்கிலேயர்கள் இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு எப்போ எழுத்தறிவு கொடுத்தாங்க? இந்த கேள்வி என்னைக்காவது யாருக்காவது வந்திருக்கா? பாலைவனத்திலேருந்து வந்தவங்க தான் நமக்கு தண்ணி கொடுக்குறாங்கன்னு சொன்னால் யாராவது நம்ப முடியுமா? இங்கிலாந்தினுடைய வரலாற்றை நாம் எடுத்து பார்த்தால் கிபி 1870வது ஆண்டுக்கு முன்பாக அங்கு தனியார்களோ தொண்டு நிறுவனமோ நடத்தாத பள்ளிகள் கிடையாது. அரசாங்கம் ஒரு பள்ளியை கூட நடத்தலை. 1870வது ஆண்டில் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் ஆக்டுங்கிற ஒரு சட்டம் இங்கிலாந்தில் கொண்டு வரப்பட்டு தனியார்கள் நடத்தி கொண்டிருந்த பள்ளிக்கு அரசாங்கத்தினுடைய நிதி உதவி என்று செய்யப்பட்டது. 1902வது ஆண்டில் தான் இங்கிலாந்தில் கல்வி உரிமை சட்டம்னு ஒரு சட்டம் வருது. முதலாக இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு
தொடக்க கல்வியை இலவசமாக கொடுப்போம்ன்ற எண்ணம் இங்கிலாந்துக்கு எப்போ வந்து தெரியுமா? 1918 ஆண்டில். 1918 ஆண்டில் தான் இங்கிலாந்து அரசு தன்னாட்டு மக்களுக்கு இலவச தொடக்க கல்வியே கொடுக்க ஆரம்பிச்சது. ஆனால் அந்த ஆங்கிலேயர்கள் இங்கே வந்து நமக்கு 1835 ஆண்டில் பொதுக்கல்வி கொடுத்துட்டார்கள் என்று நமது பாட புத்தகங்கள் சொல்கின்றன. இது எவ்வளவு மோசடியான வேலை என்று யோசிச்சு பாருங்கள். இன்னும் ஒரு செய்தியை நான் சொல்கிறேன். எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்து இந்த செய்தி அவருடைய புத்தகத்தில் பதிவு பண்றாங்க. ஒரு கிறிஸ்துவ மத பரப்புனராக ஹாவல் அப்படிங்கிற ஒரு ஆங்கிலேயர் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து பணியாற்றுறாரு. பணியாற்றின பின்னாடி அவர் இங்கிலாந்துக்கு போறாரு. போன பிறகு தன்னுடைய சொந்த கிராமத்தில் ஒரு பள்ளிக்கூடம் தொடங்கணும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. அப்போ அந்த பள்ளிக்கூடத்தை ஏன் தொடங்கணுங்கிறது தொடர்பான ஒரு கடிதத்தை வந்து அவர் தன்னை அனுப்பி வைத்தவர்களுக்கு வந்து எழுதுறாரு. அந்த கடிதத்தில் அவர் என்ன குறிப்பிடாருன்னா, நாம் இந்தியாவில் உள்ளதை போல ஏழைகளுக்கு கல்வி தர வேண்டும் அப்படின்னு அவர் குறிப்பிடுறார். 1812 ஆண்டுல 1787 ஆண்டுல டாக்டர் ஆண்ட்ரூ பெல் அப்படிங்கிறவர் சென்னை எழும்பூர்ல இருக்கக்கூடிய ஒரு அனாதைகள் காப்பகத்துக்கு வேலைக்கு வர்றாரு. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்துல ஒரு பெரிய சிக்கல். அங்கு ஆசிரியர்கள் மிகப்பெரிய அளவில் பற்றாக்குறையா இருக்கிறாங்க. மாணவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, ஆசிரியர்கள் இல்லை. இன்னைக்கு வந்து ஒரு ஆசிரியருக்கு வந்து 25 மாணவர்கள்ங்கிற விகிதம் வந்து கடைபிடிக்கப்படுது. ஆனால் அந்த காலகட்டத்தில் 250-300 மாணவர்கள் கூட ஒரு ஆசிரியர் இல்லை. இப்போ ஆசிரியர்கள் இல்லாமல் எப்படி பள்ளிக்கூடங்களை நடத்துறது அப்படின்னு இங்கிலாந்து அரசாங்கத்துக்கு தெரியாமல் இருந்த காலகட்டம். அப்போ இங்கே வந்து ஆண்ட்ரூ பெல் வந்து தமிழ்நாட்டில் எப்படி பள்ளிக்கூடங்கள்லாம் இயங்குது அப்படின்னு பார்க்குறாரு. பார்த்துட்டு போயிட்டு தமிழ்நாட்டில் எப்படி பள்ளிக்கூடங்கள் இயங்குதுன்ற முறைக்கு மெட்ராஸ் சிஸ்டம் அப்படின்னு பேர் வைக்கிறார். அது என்ன முறைன்னா யோசிச்சு பாருங்க. என்ன முறைன்னா, ஒரு ஆசிரியர் அவரே வகுப்பெடுக்காம ஒரு ஆசிரியர் அவருடைய தலைமாணாக்கரை வச்சு வகுப்பெடுப்பார். மாணவர்கள் ஏதாவது சந்தேகம்னாலோ தனி மாணவர்கள் ஏதாவது சந்தேகம்னாலே ஆசிரியர்கிட்ட வந்து கேட்பாங்க. தலைமை ஆசிரியர் முறை அப்படின்னு இன்னைக்கு நம்ம சொல்றோம். அந்த முறையை சென்னையில் பார்த்துட்டு அவர் இங்கிலாந்துக்கு எடுத்துட்டு போனாரு. இங்கிலாந்துக்கு எடுத்துட்டு போன பின்னாடி 13 பள்ளிகள் இங்கிலாந்தில் மெட்ராஸ் சிஸ்டத்தில் இயங்கின முதல் ஆண்டுல. அதற்கு பிறகு வந்த காலகட்டங்களில் இங்கிலாந்தில் மெட்ராஸ் சிஸ்டம் முறையில் 230 பள்ளிகள் இயங்கின அப்படிங்கிறதான் வரலாறு. அப்ப யார் யாருக்கு கல்வி கொடுத்தாங்க? யார் யாருக்கு கல்வி கொடுத்தாங்க? சிந்தித்து பாருங்கள். தமிழர்கள் நிறைய செஞ்சிருக்கிறோம். ஆனால் நாம் செய்ததற்கான அந்த சான்றுகளும் அந்த ஆவணங்களும் நம்ம கிட்ட இல்லாம போன காரணத்தினால நிறைய கதைகள். இப்ப தமிழ் மொழியுடைய எழுத்து எங்கேருந்து வந்ததுன்னா வடக்குல இருந்து ஜைனர்கள் கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. பிராமிங்கிற எழுத்து அசோகர் கொடுத்தது அப்படின்னு சொன்னாங்க. தமிழில் இருக்கக்கூடிய இந்த இலக்கியங்கள் எல்லாம் சமஸ்கிருத வேதங்களுடைய மொழிபெயர்ப்பு அப்படின்னு ஒரு அறிஞர் சொன்னார். அவருக்கு வந்து பத்மபூஷன்லாம் கொடுத்தாங்க இந்த நாட்டில், இல்லையா? அப்ப நம்முடைய வரலாறு நமக்கு தெரியாமல் இருப்பதனால்தான் நமக்கு அந்நியர்கள் வந்து மொழியையும் அறிவையும் இலக்கியங்களையும் இலக்கணங்களையும் கொடுத்தார்கள் என்று நான் நம்ப வைக்கப்படுகிறோம். அப்ப ஆங்கிலேயர்கள் நமக்கு ஒண்ணுமே கொடுக்கலையா அப்படின்னா நம்மளுக்கு ஆங்கிலேயர் மூலமா ஒரு விஷயம் கிடைச்சது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தினுடைய ஒட்டுமொத்த வரலாறு இல்லை, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய 193 நாடுகளினுடைய வரலாறை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அந்த நாடுகளினுடைய பெரும்பாலான கல்வி திட்டங்கள் கல்வியலாளர்களால் உருவாக்கப்பட்டதாக இருக்கும். கல்வியை பற்றி நல்லா தெரிஞ்ச மாணவர்களுக்கு பாடம் எடுத்த அனுபவம் இருக்கக்கூடியவர்களும் அந்த நாட்டினுடைய கல்வி திட்டங்களை வடிவமைத்திருப்பார்கள். ஆனால் இந்தியாவினுடைய கல்வி திட்டத்தை யார் வடிவமைச்சார்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவினுடைய குற்றவியல் நடைமுறை சட்டத்தை உருவாக்கிய அதே மெக்காலே தான் இந்தியாவினுடைய கல்வி திட்டத்தையும் உருவாக்கினார். அதன் காரணமாக இந்தியாவிலே சிறைச்சாலைகளும் பள்ளிகளும் ஒரே மாதிரியாக கட்டப்பட்டன. இதுதான் ஆங்கிலேயர்கள் நமக்கு கொடுத்தது. ஆங்கிலேயர் ஆட்சிக்கு முன்பாக தமிழகத்தில் ஒரு ஆசிரியர் ஒரு மாணவனை குச்சியால் அடிச்சதா சரித்திரமே கிடையாது. யோசிச்சு பாருங்க. அப்ப இந்த எண் எழுத்து என்பதை பத்தின வரலாறுங்கிறது ரொம்ப எளிமையான வரலாறு கிடையாது. இன்னும் ஒரு படி மேல போவோம். நம்ம ஆங்கிலேயர் காலம் வரைக்கும் பார்க்கிறோம். ஆங்கிலேயர் காலத்துக்கு முன்பாக என்ன இருந்தது? நம்ம சீகன் பால்கோ அவர்களை பத்தி பார்க்கிறோம். தரங்கம்பாடிக்கு வந்த ஒரு கிறிஸ்துவ மிஷனரி. அவர் தமிழ் மொழிக்கு நிறைய தொண்டு செஞ்சிருக்கிறார். ஆனா அவர் கூடவே J.E. கிராண்ட்லர் அப்படிங்கிற இன்னொரு நபரும் வந்து தமிழகத்துக்கு வந்தார். அந்த கிராண்ட்லர் வந்து அவர் தமிழகத்துக்கு வந்த பின்னாடி அவங்களுடைய சொந்த நாட்டுக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு. அதில் என்ன சொல்றாருன்னா, நான் இந்த மண்ணையும் மக்களையும் ரொம்ப நேசிக்கிறேன், ரொம்ப நல்ல மண்ணா இருக்கு, நல்ல மக்களா இருக்காங்க, நல்ல கல்வி அறிவு இருக்கு, அதனால என்னை திரும்ப அழைக்காம இருங்க அப்படின்னு ஒரு கடிதம் எழுதினார். அதை விட புகழ்பெற்ற ஒரு கடிதத்தை அவர் எழுதியிருக்கிறாரு. அந்த கடிதத்தை நான் படிக்கிறேன் பாருங்க. தமிழ் மொழி என்பது திராவிட மொழிகளில் மிக முக்கியமான மொழி. அது மிகச்சிறந்த நூல்களை அதிகம் கொண்டது. அந்த மொழியை ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களில் கூட நாம் பயிற்றுவிக்கலாம். அதற்கு தமிழ் மொழி முழுதும் தகுதியானது அப்படிங்கிற கடிதத்தை கிராண்ட்லர் எழுதுறாரு. எழுதப்பட்ட தேதியை படிக்கின்றேன், கேட்டுக்கொள்ளுங்கள் நண்பர்களே. ஜனவரி 15, 1715. லார்டு மெக்காலே பிறக்கிறது 85 வருஷம் முன்னாடி.
அப்ப தமிழ் மொழியினுடைய மிகப்பெரிய அவலம் என்னன்னா, நம்முடைய எழுத்து வரலாறு நமக்கு வந்து எப்ப கல்வி அறிவு கிடைச்சது, எப்படி அந்த கல்வி அறிவு இந்த சமூகத்தில் இருந்தது, எப்படி அந்த கல்வி அறிவு வந்து பரகுனது அப்படிங்கிற அந்த வரலாறு நம்ம கிட்ட இல்லை அப்படிங்கிறது தான். அதன் காரணமாக நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், நம்ம வந்து நெடுங்காலமாக கல்வி அறிவே இல்லாத மக்களாக இருந்தோம், யாரோ எங்கிருந்தோ வந்து நமக்கு கல்வி அறிவு கொடுத்தார்கள் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு மனத்தடங்கள் நமக்குள்ள வருது. இந்த மனத்தடங்கள் எவ்வளவு மோசமானதுன்னு உங்களுக்கு நான் சொல்றேன். ஒரு செய்தியை நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. பிரின்சப் அப்படிங்கிற ஒரு ஆய்வாளர் வந்து வடக்கில் வந்து கிடைக்கக்கூடிய கல்வெட்டுகள்லாம் பார்த்து அந்த கல்வெட்டுகள் வந்து அசோகரோட கல்வெட்டுகள் அப்படின்னு முடிவு பண்ணி அறிவிக்கிறார். அதே மாதிரி ஒரு கல்வெட்டு தமிழ்நாட்டிலையும் கிடைக்குதா? அப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆய்வாளர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, பிராகிருதத்தையும் சமஸ்கிருதத்தையும் வச்சு அந்த கல்வெட்டை படிக்க முயற்சி பண்ணுறாங்க. மாங்குளம் கல்வெட்டுன்னு எத்தனை வருஷமாக முயற்சி பண்ணுறாங்க? 42 வருஷமாக முயற்சி பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா அவங்கள யாருக்குமே ஒரு விஷயம் தெரியல, வடக்கில் வந்து பிராகிருதத்தோட கல்வெட்டு இருக்குன்னா தமிழ்நாட்டில் தமிழோட கல்வெட்டு தானே இருக்கணும். இதை ஆய்வறிஞர்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு 42 வருஷம் ஆச்சு. 42 ஆண்டுக்கு பின்னாடி தான் ஒருத்தர் போயிட்டு தமிழ் மொழியை வச்சு இந்த கல்வெட்டை படிப்போம் அப்படின்னு படித்தா அதில் வழுதி செழியன் அப்படின்னு வார்த்தை வருது. இதெல்லாம் உலகத்தில் வேற எங்கேயாவது நடக்குமா? உலகத்தில் வேற எங்கேயாவது நடக்குமா? சிந்திச்சு பாருங்க. 1968 ஆண்டுல தமிழக தொல்லியல் துறையினோட முதலாவது தொல்லியல் அகழாய்வுங்கிறது கொற்கையில் நடக்குது. வெறும் 12 குழியை மட்டும் தோன்றப்போ ஒரு குழியில் அவங்களுக்கு வந்து ஒரு கறி கிடைக்குது, அடுப்பு கறி. மனுஷன் தான் அடுப்பை பயன்படுத்திருக்க முடியும். அந்த அடுப்பு கறியை டாடா ரிசர்ச் இன்ஸ்டியூட்டுக்கு அனுப்புனா அது வந்து ஒரு கிமு 1வது நூற்றாண்டு இல்லை கிபி 2வது நூற்றாண்டுன்னு வரும்னு நினைக்கிறாங்க. அந்த ஆய்வோட முடிவு என்ன தெரியுமா வருது? கிமு 8வது நூற்றாண்டுன்னு வருது. நான் சொல்றது 1968 ஆண்டுல. உலகத்தில் வேற எந்த அகழாய்வு துறையிலையாவது இப்படி ஒரு சம்பவம் நடந்திருந்ததுன்னா 12 குழியை தோண்டினவங்க 200 குழியை தோண்டியிருப்பாங்க. அது போக அந்த இடத்துல தமிழி பானை ஓடும் கிடைச்சிது. அப்போ பானை ஓடு கறி எங்கே கிடைக்குதுன்னு பார்த்து இந்த பானை ஓட்டினுடைய காலத்தை அந்த கரியோட காலத்தை வச்சு ஒப்பிட்டு தமிழ் எழுத்து எவ்வளவு பழமையானதுன்னு 1968 நிரூபிச்சிருப்பாங்க. ஆனால் அப்போ தொல்லியல் துறையினுடைய தலைவராக இருந்த நாகசாமி அவர்கள் என்ன பண்ணாருன்னா, அந்த 12 குழியையும் மண்ணு போட்டு மூடினாரு. அதற்கு பிறகு அழகன் குளம்னு ஒரு இடம், ஒரு பண்டைய துறைமுகம், அந்த இடத்துல அகழாய்வு பண்ணுறதுக்கு 14 குழியை தோண்டினோடனே நிறைய பொருட்கள் கிடைச்சது. அப்படியே மூடிட்டு தமிழக தொல்லியல் துறையினுடைய தலைவராக இருந்த ஒருத்தர் சொல்றாரு, நம்ம வந்து இந்த கார்பன் டேட்டிங்லாம் நம்ப முடியாது, தப்பா பதில் வருது அப்படின்ட்டு. அதுக்கு அடுத்த 20 வருஷம் அவர் தான் வந்து அந்த அகழாய்வு துறையினுடைய தலைவராக இருந்தார். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் கிடைக்கக்கூடிய கருப்பு சிகப்பு பானை ஓடுகள் இருக்குல்ல, அதெல்லாம் கிமுவை சேர்ந்த பானை ஓடுகள். அப்போ ஆய்வாளர்கள் என்ன சொன்னாங்கன்னா, இந்த பானை ஓடுகள் வந்து இந்த மண்ணோட பானை ஓடு கிடையாது, ரோமாபுரியிலேருந்து இங்கே வந்திருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் விமலான்ற ஒரு ஆய்வாளர் வந்து 1988 ஆண்டுல அந்த பானை ஓடுகள் ஆய்வு பண்ணிட்டு, இது பேர் ரவுலட்டட் பானை ஓடு, இந்த கருப்பு சிவப்பு பானை ஓடு இந்த மண்ணில் செய்யப்பட்டது, கிமு 1வது 2வது நூற்றாண்டிலேயே இவ்வளவு சிறந்த பானை தொழில்நுட்பம் நம்ம கிட்ட இருந்ததுன்னு சொன்னாங்க. அப்போ தமிழ்நாட்டில் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு தொல்லியல் ஆய்வாளரும் இந்த முடிவை ஏற்றுக்கவே இல்லை. தமிழ் மொழிக்கு அவ்வளவு பழமையான பானை ஓடெல்லாம் இருக்காதுங்க அப்படின்னு அதை அவங்க மறைச்சிட்டாங்க. 2010 ஆண்டு வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட தமிழ்நாடு முழுக்க எழுத்துப்பொறி போடக்கூடிய 1500க்கும் மேற்பட்ட பானை ஓடுகள் கிடைச்சன. ஒவ்வொரு முறையும் இந்த பானை ஓடு வந்து அசோகர் பிராமியை விட பழமையாக இருக்காது, தமிழர்களுக்கு எழுத்தறிவு இருக்காதுன்னு ஒவ்வொரு முறையும் தொல்லியல் துறை நமக்கு திரும்ப சொன்னது. ஆனால் கீழடி அகழாய்வு அறிக்கை வந்த பிறகுதான் தமிழர்கள் தலை நிமிர்ந்து சொல்லக்கூடிய ஒரு பெருமை வந்தது. இதை சிந்தித்து பாருங்கள் தமிழக மக்களே, கீழடி அகழாய்வு அறிக்கையில் நம்ம பெருமைப்படுறதுக்கு கூட ஒன்றும் கிடையாது. ஏன்னா நம்ம அவமானப்படுறதுக்கு நிறைய இருக்கு. 1968 ஆண்டுல நிரூபிச்சிருக்க வேண்டிய ஒரு செய்தியை 2000வது ஆண்டுக்கு பிறகு நிரூபிச்சுட்டு அதற்காக பெருமையும் படக்கூடிய ஒரு இனம் உலகத்தில் உண்டுன்னா அது தமிழினம் தான். இல்லையா? சிந்திச்சு பாருங்க. அப்போ தமிழ் மொழியினுடைய மிகப்பெரிய அடையாளங்களில் ஒன்று என்பது தமிழ் மொழியினுடைய எழுத்து இல்லையா? அந்த எழுத்தினுடைய வரலாற்றை தமிழர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். தமிழர்கள் கல்வியறிவினுடைய அந்த அடிப்படையை புரிந்து கொள்ள வேண்டும். தமிழர்கள் வரலாற்று ஆய்வுகளிடம் கொஞ்சம் நெருக்கத்தை காட்ட வேண்டும். அப்பொழுதுதான் இந்த வரலாற்று ஆய்வுகள் நடைபெறும்.